கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவனுடைய மகிமையினால் குறைவுகளை நிறைவாக்கி மகிழ செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 14 அதனுடைய 7வது வசனம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. தேவனுடைய நாமத்தினாலே இந்த சங்கீதத்தை எழுதுகிறதான சங்கீதக்காரன் ஆரம்பத்திலேயே தேவன் இல்லை என்று ஒருவன் சொல்வானாகில் அவன் மதிகெட்டவன், அவன் புத்தி இல்லாதவன் என்று எழுத ஆரம்பித்து அதை முடிக்கும் பொழுது தேவன் உண்டு என்று விசுவாசித்து தேவனை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் சகாயம் செய்கிற கேடகமாக, ஒத்தாசை அனுப்புகிற நன்மை செய்கிற பர்வதமாக அவர் காணப்படுகிறார் என்று அந்த சங்கீதத்தை முடிப்பதை காண முடிகிறது. ஆம், தேவனை விசுவாசியாதவர்களுக்கும் தேவனற்றவர்களுக்கும் தேவன் என் வாழ்க்கையில் இல்லை என்று அமை சாதிக்கிறவர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையிலேயே அவர்கள் ஜெயத்தையும் நன்மைகளையும் காண முடியாத காலங்கள் வரும். அப்பொழுது திகைத்து கலங்கி என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு பல தீமையான பாதைகளை தெரிந்தெடுத்து சிலர் இந்த உலகத்திலே உயிர்களை மாய்த்து கொள்ளுவதற்கு முற்படுகிறார்கள். ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார், அப்படி என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை அங்கீகரித்து அவரை பார்த்து ஜெபிக்கிற, அவரை பார்த்து விசுவாசத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஜீவனுள்ளவராய் தம்முடைய மகிமை பொருந்தின சிங்காசனத்திலே பிதாவின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறபடினாலே அந்த சீயோனிலிருந்து, அந்த பரம சீயோனிலிருந்து, தேவ சிங்காசனத்தின் நடுவிலிருந்து கர்த்தரை நம்பி கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை பற்றி கொள்ளுகிற தேவ ஜனத்திற்கு இரட்சிப்பு வரும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரட்சிப்பு என்றால் மனம் திரும்புதல் மாத்திரமல்ல, வாழ்வுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் சகல காரியங்களையும் தருவதையும் தேவன் தருகிற ஜெயத்தையும் அங்கே இரட்சிப்பு என்று பல இடத்திலே நாம் வாசிக்கிறோம். அனுபடியினாலே நாம் தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதனைப் போல தேடி நம்முடைய வாழ்வை சூனியமாக்கி கொள்ளாதபடி, இருளாக்கி கொள்ளாதபடி தேவன் இருக்கிறார் என்று நம்புகிற தேவ பிள்ளைகளாகவும் எல்லா விஷயத்திலும் தேவன் நடத்த வல்லவர் என்று அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாகவும் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்விலும் கர்த்தருடைய பர்வதமாகிய அந்த சீயோனின் சமூகத்திலிருந்து நமக்கு வேண்டிய சகாயங்களையும் நன்மைகளையும் இரட்சிப்பாய் அருளி நம்மை மகிமைப்படுத்தி மகிழ செய்வாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவனே, உம்முடைய அளவில்லாத கிருபைகளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. தேவன் இல்லை, தேவன் எங்கே இருக்கிறார், தேவன் என்ன செய்ய முடியும் என்று கேள்வி கேட்கிறவனுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமான இருளாக, இன்னும் அதிகமாக கேடுண்டாகிறதாக மாற்றப்படுகிறது. ஆனால் தேவன் இருக்கிறார், தேவன் எனக்காக யாவையும் செய்வார், தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று கர்த்தரை நம்பி சார்ந்து கொள்ளுகிற தேவ ஜனத்திற்காக சீயோனிலிருந்து, பரலோக சிங்காசனத்தின் நடுவிலிருந்து ஜெயத்தையும் நன்மைகளையும் தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக நீர் வெளிப்படுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தரை நம்பி சார்ந்து அந்த சீயோனிலிருந்து வருகிற தேவனுடைய விடுதலையும் ஜெயத்தையும் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள எங்களை நடத்தும். அப்படியே கர்த்தர் கிரியை செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.